Good morning, students. Good morning. Miss பேசுறது கேக்குதாயா உனக்கு? சரி. இன்னைக்கு காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல்ல இருந்து பாப்போம். எது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அந்த பாடத்துல? எந்தது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்? மின் மாற்றி பார்த்துட்டோமா? மின் மாற்றி பார்க்கல அப்படிதானே? இந்த லெசன் பார்த்துட்டோமா நம்ம? மின் மோட்டார் போன வாரம் பார்த்தோமா? முந்தானைத்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துல காந்த புலம் என்னன்னு பார்த்தோம். காந்த புலத்தை சுத்தியில் இருக்கக்கூடிய காந்த விசை கோடுகள், அதுதானே? காந்த விசை கோடுகள்னா அந்த காந்தத்தை சுத்தியில் இருக்கக்கூடிய காந்த புலத்தை ஒரு கற்பனை கோடுனால என்ன செய்யறோம், வரைகிறோம் இல்லையா? இந்த பிக்சர் தெரியுதாயா? மிஸ் பேசுறது கேக்குதா? விஷ்ணுவர்தன் போன் பண்ணி சொல்லுமா. அப்ப அந்த காந்த புலத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஐயர்ஸ்டட் சொன்னாரு. அடுத்து லாரன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. தூண்டு மின்னியக்கு விசை வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னா மின் இயற்றிய பார்க்க போறோம். மின் இயற்றி பிளமிங் உடைய அந்த வழக்கை விதிப்படை நடக்குது. இடக்கை விதி பார்த்தோம். இடக்கை விதி என்ன? பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் மூணையும் ஒன்று கொண்டு செங்குத்தா வச்சுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் காந்த புலத்தையும் நடுவிரல் மின்னோட்டத்தையும் குறிச்சுன்னா பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும். சோ வழக்கை விதியில என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வழக்கை விதியிலையும் இதே மாதிரி பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் இது ஒவ்வொன்றையும் செங்குத்தா வச்சுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருக்கிற மாதிரி இந்த படத்துல கொடுத்துருக்க மாதிரி. சோ நீ இந்த விதியை எழுதும் போது வழக்கை விதி எழுதி இந்த ஆரம் மார்க்கு போட்டுக்கணும். கை வரைய வேண்டிய தேவையில்லை. ஆரம் மார்க்கு போட்டு காந்த விசை, காந்த புலம், தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படிங்கறத குறிச்சிருக்கணும். புரியுதா? அப்ப பிளமிங்கோட இடக்கை விதியில நம்மளுக்கு ரிசல்ட் எங்க கிடைச்சிச்சு? பெருவிரல்ல கிடைச்சிச்சு. அந்த விரல தான் நம்ம கடைசியா சொன்னோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு வழக்கை விதியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரிதான். ஆள்காட்டி விரல் எப்பயுமே காந்த புலம் தான். பெருவிரல் காந்த விசையை குறிக்குது. நமக்கு ரிசல்ட் எங்க கிடைச்சிருக்கா அப்படின்னா நடுவிரல்ல. அப்ப பெருவிரல், ஆள்காட்டி விரல் சொல்லிட்டு கடைசியா நம்ம யார சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவிரல் சொல்லணும். பாத்தீங்கன்னா சுட்டு விரல் காந்த புலத்தின் திசையையும் பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையும் குறித்தால் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். ரிசல்ட்டா வரக்கூடிய விரலை நம்ம கடைசியா சொல்லணும். எந்த இதை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்ப வழக்கை விதி பாத்தீங்கன்னா தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிக்கிறதுக்காண்டி, தூண்டு மின்னோட்டத்தின் திசையை குறிப்பதற்காக நம்ம பார்க்கக்கூடியது என்னது? பிளமிங்கின் வழக்கை விதி. புரிஞ்சா? விஷ்ணுவர்தன் கிளாஸ் கேக்குதாயா? பிக்சர் தெரியுதா? போன் பண்ணுப்பா. சரியா? அப்ப வழக்கை விதியில சுட்டு விரல் எதை காட்டுதுன்னா காந்த புலத்தின் திசையை காட்டுது. பெருவிரல் கடத்தி இயங்கும் திசையை காட்டுது. கடைசியா நடுவிரல்ல பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப தூண்டு மின்னியக்கு விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளமிங்கோட வழக்கை விதி நம்மளுக்கு பயன்படுது. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எது இயங்குது அப்படின்னா மின் இயற்றி. மின் மோட்டார் என்ன செஞ்சுச்சு? மின்னாற்றல் இயக்க ஆற்றலா மாறுச்சு. இந்த ரெண்டுமே ஒன் வேர்ட்ல கேட்பாங்கடா தம்பி. மின் மோட்டார் நம்மளுக்கு எப்பயுமே மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படும். ஆனா மின் இயற்றில பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது. அப்படியே மாத்தி இயங்கி பெட்ரோலை ஊத்தி ஜெனரேட்டரை ஓட்டுனோம்னா தான் நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இயக்க ஆற்றல் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா மின்னாற்றல் கிடைக்குது. காத்தாடி, அந்த காத்தாடிலாம் சுழல்றது மூலமா நம்மளுக்கு மின்னாற்றல் கிடைக்குது இல்லையா? அப்ப இயக்க ஆற்றலானது நம்மளுக்கு மின்னாற்றலாக கிடைக்குது. டைடல் அந்த நீர் இதுல பாத்தீங்கன்னா ஹைட்ரோ தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
நீர் சுழற்சியில இருந்து நம்மளுக்கு மின்னாற்றல் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அப்படி இயக்க ஆற்றல்ல இருந்து கேக்குதாயா தம்பி? பிக்சர் தெரியுதா? சரி. மின் ஆற்றலானது நம்ம இயக்க ஆற்றலானது நம்மளுக்கு மின் ஆற்றலாக மாற்றப்படுது. அப்ப மின் இயற்றி வந்து 2 மின் இயற்றி இருக்கு, ஏசி டிசி. பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல். அப்ப சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசை குறிக்குது, பெருவிரல் கடத்தி இயங்கும் திசை குறிக்குது, நடுவிரல் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா மின்னோட்டத்தின் திசையை நம்மளுக்கு காட்டுது. இதை பேஸ் பண்ணி என்ன எலக்ட்ரானிக் சாதனம் நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் இயற்றி. ஸோ ஏசி டிசி 2 மின் இயற்றி இருக்கு. ஏசினா என்ன, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், மாறு திசை மின்னோட்டம். ஏசிங்கிறது மாறு திசை மின்னோட்டம். டிசி டைரக்ட் கரண்ட், நேர் திசை மின்னோட்டம். நேர் திசை மின்னோட்டம். இந்த 2 மின்னியற்றியில என்ன நடக்குது அப்படின்னா என்ன ஆற்றலாக மாறுது, இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது. அந்த ஜெனரேட்டர் இயங்கி நம்மளுக்கு மின்னாற்றலை வந்து கொடுக்குது. புரியுதா? அப்ப இயக்க ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் என்னன்னு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டு என்னன்னு கொடுக்கணும், மின் இயற்றி, ஏசி மின் இயற்றி, டிசி மின் இயற்றி. ஓகே. இது மின்னாற்றல் இயக்க ஆற்றலானா மின் மோட்டார். நம்ம கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஜூசரு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக கரண்ட் இருந்தாதான் அந்த இது வந்து மோட்டார் வந்து என்ன செய்யும், ஓடும் இல்லையா. அப்ப மின்னாற்றல் இயக்க ஆற்றலா மாற்றக்கூடியது இடக்கை விதி, அது மின் மோட்டார் எடுத்துக்காட்டு, மாத்திரக்கூடாது. வழக்கை விதி வந்து தூண்டு மின்னியக்கு விசை, அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மின்னியற்றி. மின்னியற்றில என்ன இது செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இயக்க ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுது. இயக்க ஆற்றல் வந்து மின்னாற்றலாக மாற்றப்படுது. சரி, இப்ப ஏசி டிசியில இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எப்படி இருக்கு, அது எப்படி நம்மளுக்கு செயல்படுதுங்கிறத பார்ப்போம். எப்படி இயங்கி நம்மளுக்கு மின்னாற்றலை கொடுக்குது, மின்சாரத்தை கொடுக்குது, கரண்ட கொடுக்குது. அப்ப ஜெனரேட்டர் என்ன செய்வாங்க, டீசல் ஊத்தி சுத்தி விடுவாங்க இல்லையா. சுத்தி விடும் போது அந்த இயக்க ஆற்றலானது நம்மளுக்கு அது மூலமா கரண்ட என்ன செய்யுது, கொடுக்குது. அப்ப எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஏசியினுடைய அமைப்பு. 2 நிலை காந்தங்கள், சிவப்பு கலர்லயும் ப்ளூ கலர்லயும் இருக்கியா, நான் வடக்கு தெற்காக 2 நிலை காந்தங்கள் வச்சிருக்கோம். நிலை காந்தத்துக்கு ஊடால பாத்தீங்கன்னா ABCD அப்படிங்கிற ஒரு தேனிரும்பு உள்ளீடகம், தேனிரும்பு உள்ளகம் வச்சிருக்காங்க. யாருக்கு இடையில, இந்த 2 நிலை காந்தத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா ABCDங்கிற ஒரு தேனிரும்பு உள்ளகம் இருக்கு. சரி, அதனுடைய ஒரு முனையில பாத்தீங்கன்னா நழுவு வளையங்கள், இதுல பயன்படக்கூடியது என்னன்னா நழுவு வளையங்கள். ஓகேயா. அது மின் மோட்டார்ல பாத்தீங்கன்னா பிளவுபட்ட வளையங்கள் யூஸ் பண்ணோம். மின் மோட்டார்ல பிளவுபட்ட வளையங்கள் அந்த பாடத்துல எடுக்கும் போது மிஸ் ரவுண்ட் பண்ணி காமிச்ச இல்லையா பிளவுபட்ட வளையங்களை. சோ அது எதுக்கு பயன்பட்டுச்சு, திசைகளை மாற்றுறதுக்கு, திசை மாற்றியாக பயன்பட்டது பிளவுபட்ட வளையங்கள். ஆனா இதுல நம்மளுக்கு ஏசியில பாத்தீங்கன்னா பயன்படக்கூடியது என்னன்னா நழுவு வளையங்கள். நழுவு வளையங்கள்னா என்ன, நழுவிக்கிட்டே வரும், சுழன்றுகிட்டே வரும், அதனால அதுக்கு நழுவு வளையங்கள். அது ஈஸியா சுழறதுக்கு அந்த வளையங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா தூரிகைகள் S1 S2 B1 B2. தூரிகைகள் எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு கைப்பிடி இருந்தாதான் ஒரு இதை வந்து நம்ம ஈஸியா சுழற்ற முடியும் இல்லையா. அந்த கைப்பிடி இல்லாம இருந்துச்சுன்னா அந்த சக்கரத்தை வந்து சுத்துறது நம்மளுக்கு கடினமா இருக்கும். அதனால ஒரு கைப்பிடி மாதிரி நம்மளுக்கு பயன்படக்கூடியது என்னதுன்னா அந்த தூரிகைகள். ஓகே. அப்ப B1 B2 S1 S2. S1 S2ங்கிறது நழுவு வளையங்கள், B1 B2ங்கிறது புஷஸ், அதுல இருக்கக்கூடிய புஷஸ் அந்த தூரிகைகள். அப்ப ஈஸியா அது என்ன செய்யணும்னா சுழற்றுறோம். இதுவும் பாத்தீங்கன்னா திசை மாற்றியாக செயல்படுது. அப்ப ஏசியில கரண்டினுடைய திசையை மாற்றக்கூடிய திசை மாற்றிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா நழுவு வளையங்கள் சொல்லணும். மின் மோட்டார்ல யூஸ் பண்ணக்கூடிய திசை மாற்றி யாரு, பிளவுபட்ட வளையங்கள். ஓகே. நேற்று பார்த்த பாடத்துல மின் மோட்டார்ல பிளவுபட்ட வளையங்கள் பயன்படுத்தியிருப்போம்.
ஆனா இந்த ஏசில மின்னியற்றியில பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர்ல பாத்தீங்கன்னா நழுவு வளையங்கள் பயன்படுத்துறோம். நழுவு வளையங்கள்ல வந்து 2 இருக்குது, அதுக்கு மேல தூரிகைகள் இருக்காங்க. சரி, இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க பாத்தியா, ஒரு கரண்ட் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பேட்டரியும் மின்கலமும் சாவிய மூடின உடனே மூடிய சுற்றுக்குள்ள கண்டிப்பா என்ன செய்யும், கரண்ட் பாயும். அப்ப கரண்ட் பாய்ஞ்ச உடனே எப்படி போகுது அப்படின்னா எதிர்முனையில இருந்து நேர்முனையை நோக்கி கரண்ட் ஆனது செல்லுது. அப்ப எப்படி போறாங்க அந்த கடத்தியில அப்படின்னா செவ்வக வடிவ கடத்தி தானே. ஃபர்ஸ்ட் கரண்ட் ஆனது ஏ பி சி டி எப்படியா போகுது, ஏ பி சி டி இந்த திசையை நோக்கி எதிர்மின் வாயில இருந்து நேர்மின் வாய் நோக்கி போகுது. சோ அப்படி போகும் பாத்தீங்கன்னா அந்த செவ்வக வடிவ உள்ளீடாக ஒரு சுற்று சுழலுது. புரியுதா? இப்படி மின்னோட்டம் பாயும் போது அந்த காந்தத்துக்கும் இந்த கடத்திக்கும் இடையே ஒரு தூண்டு மின்னியக்கு விசை ஏற்படுது. ஓகே, புரிஞ்சா? இந்த கடத்திக்கு இடையே ஒரு தூண்டு மின்னியக்கு விசை ஏற்படுது. அந்த விசையானது நம்மளுக்கு மின்னோட்டலை வந்து உருவாக்கக்கூடிய திறனாகுது. அப்ப பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றலானது மின்னாற்றலாக உருவாக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல ஒரு அரை சுற்றுக்கு எப்படி போயிருக்காங்க கரண்ட், ஏ பி சி டி. இது எப்படி சுத்தும்னு பாத்தீங்கன்னா, நீ வாஷிங் மிஷின் பாத்திருக்கியா, அந்த ட்ரம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பாதி ரொட்டேஷன் இப்படி சுத்தும், அடுத்த ஹாஃப் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கிளாக் வைஸ்ல சுத்திட்டு அடுத்த ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும், எதிர் திசையில சுத்தும். மத்து தயிர் கடையிறோம்ல, அந்த மத்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இப்படி சுத்துவோம், அடுத்த ஹாஃப் இப்படி இருக்கும். சோ இந்த மாதிரி 2 அரை வடிவுல வந்து இந்த கடத்தியானது சுழலுது. அப்ப முதல் அரை கடத்தில எப்படி போறாங்க கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பி சி டி. சோ இந்த திசையில மின்னோட்டம் பாயும் போது ஒரு ஹாஃப் டைரக்ஷன் மேல வந்திருக்கு. அப்ப ஏ பி மேல இருக்கும், சி டி கீழே இருக்கும். புரிஞ்சாயா? அடுத்து இந்த நழுவு வளையங்கள் மின்னோட்டத்தின் திசையை என்ன செஞ்சதுன்னா மாத்தி விட்டுருச்சுன்னா இப்ப டைரக்ஷன் எப்படி போகுது, கரண்டோடைய மின்னோட்டத்துடைய டைரக்ஷன் டி சி பி ஏ, டி சி பி ஏ அப்படியே மாத்திங்க. ஏ பி சி டி சொன்னோம் இல்லையா, அப்படியே மாத்தி டி சி பி ஏ. இப்ப கரண்ட் நேர்மின் வாயில இருந்து எதிர்மின் வாய் நோக்கி கடத்தப்படுது. இப்படி கடத்தப்படும் போது பாத்தீங்கன்னா அந்த செவ்வடி உலகம் அடுத்த ஹாஃப் இப்படி மாத்தி சுத்தும். சோ மாறி சுத்தும் போது பாத்தீங்கன்னா மேல இருந்த ஏபி கீழே போயிரும், சிடி வந்து மேல சுழன்றோம். இப்படி 2 அரை கோளங்களாக அரை சுற்றுகளாக சுற்றும் போது பாத்தீங்கன்னா மின்னோட்டமானது மாறி மாறி திசைகள்ல மாற்றப்படுது. புரிஞ்சாயா? அதனாலதான் இதை என்னன்னு சொல்றாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், மாறு திசை மின்னோட்டம். சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாறு திசை மின்னோட்டம் தான் நம்மளுக்கு பயன்படக்கூடியதா இருக்குது. யாரை காட்டிலும்? இந்த நேர் திசை மின்னோட்டத்தை காட்டிலும். சோ நேர் திசை மின்னியற்றிக்கு பேரு டைரக்ட் கரண்ட் டிசி. சோ இதனுடைய பிக்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே நழுவு வளையங்களுக்கு பதிலா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பிளவுபட்ட வளையங்கள் கொடுத்திருப்பாங்க. ஓகே, நழுவு வளையங்கள் பதிலா பிளவுபட்ட வளையங்கள் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த மின்னோட்டத்தின் திசையானது இதுல என்ன செய்யணும், மாறவே மாறாது, ஒரே டைரக்டா தான். அதுல எப்படி ஏசினா ஃபர்ஸ்ட் ஏ பி சி டி டைரக்ஷன்ல போச்சு, ஒரு ஆஃப் சுத்துச்சு இல்லையா, அடுத்து டி சி பி ஏன்னு மாறுச்சு. அந்த மாதிரி ஒரு மாற்றமுமே இல்லாம எதுல இருக்குதுன்னா டைரக்ட் கரண்ட்ல இருக்குது. புரியுதா? டைரக்ட் கரண்ட்ல பாத்தீங்கன்னா மின்னோட்டமானது ஒரே திசையை நோக்கி செயல்படுது, ஏ பி சி டி, அடுத்த திசையை மாற்றவே செய்யறதுல. அதனால இதுக்கு பேரு நேர் திசை மின்னோட்டம். நேர் திசை மின்னோட்டம் டைரக்ட் கரண்ட்னு சொல்றாங்க. புரிஞ்சாயா? அப்ப மின்னோட்டத்தின் திசைகள் மாறாது எதுல, டிசி மின்னியற்றியில. டைரக்ட் கரண்ட் மின்னியற்றியில மின்னோட்டத்தின் திசை வந்து மாற்றப்படாது, ஒரே திசையை நோக்கி தான் போகுது. எப்படி? ஏ பி சி டி எதிர்மின் வாயில இருந்து நேர்மின் வாயை நோக்கி தான் கண்டினியூஸா போய்கிட்டே இருக்குது. சோ அப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த மின் இயற்றியானது சுழற்றப்படுது. அப்ப இது ரெண்டுக்கும் என்ன பிளஸ் மைனஸ் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்ல பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு அதிகமான மின் அழுத்தம் தேவைப்படுதோ அப்ப வந்து அதிகரிச்சுக்கிறதுக்கும் குறைச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியானவையா இருக்கு. அப்ப பொருளாதார ரீதியா நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடியது எது, எக்கனாமிக்கலா நிறைய பேரு பயன்படுத்தக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா டிசி மின்னியற்றியை காட்டிலும் எதை யூஸ் பண்றாங்கன்னா ஏசி மின்னியற்றியை யூஸ் பண்றாங்க. மின் இயற்றி
மின்னோட்டத்தை இயற்றக்கூடியது, உருவாக்கக்கூடியது. ஓகேப்பா, புரிஞ்சாயா? ஏசி டிசி மின்னியற்றி புரிஞ்சா? இது எதனுடைய பேசிக்ல இயங்குது? பிளமிங்கோடைய வழக்கை விதிப்படி இயங்குது. அப்ப என்ன ஆற்றலாக மாற்றப்படுது? இயக்க ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுது. இயக்க மின்னாற்றலா மாறுறதுக்கு எடுத்துக்காட்டு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா ஏசி டிசி மின்னியற்றியை நீ எழுதிடணும். இல்ல மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுது மின் மோட்டார். ஓகே, மின் மோட்டார் பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் நிறைய சாதனங்கள் நம்ம யூஸ் பண்றோம், எது வேணாலும் எழுதணும். புரியுதா? சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மின் மாற்றி. மின் மாற்றில 2 வகையான மின் மாற்றி. இதை என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்பார்மர் சொல்லுவோம் இல்லையா? இந்த நம்ம வர்ற ரோடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிரான்ஸ்பார்மர் இருக்கும். அந்த அலுவலான ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்பார்மர் எல்லாம் இருக்கும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இதே மாதிரிதான் ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றின்னு 2 வகையானது இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 வகையான சுருள் இருக்கும். முதன்மை சுருள், துணை சுருள். முதன்மை சுருள், துணை சுருள். இதுல இருக்கக்கூடிய கம்பி சுருள்களின் எண்ணிக்கையை பொறுத்துதான் அந்த மின் ஓட்டமானது இயங்குது அப்படிங்கிற கான்செப்ட கொண்டு வராங்க. அப்ப முதன்மை சுருள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்பி சுருள் இருக்கோ அதையும் துணை சுருள்ல இருக்கக்கூடிய கம்பி சுருள்களின் எண்ணிக்கையும் இங்க ஒப்பிடுறாங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் யார பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்று மின்மாற்றி. ஏற்று மின்மாற்றியில என்ன செய்யுது அப்படின்னா குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றப்படுது. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன செய்யுது அப்படின்னா குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுது. யாரு? இந்த ஏறு மின்மாற்றி. புரியுதா? ஏற்று மின்மாற்றி குறைவா இருக்கக்கூடியதை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது, அதிகரிச்சு காட்டுது. அதனாலதான் இதுக்கு பேரு ஏற்று மின்மாற்றி. ஏற்று மின்மாற்றின்னு சொல்றோம். மின் அழுத்தத்தை என்ன செய்யுது? குறைந்த மின் அழுத்தத்தை உயர் மின் அழுத்தமாக நம்மளுக்கு மாற்றி காட்டுது. அப்ப அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா Vs less than Vp. Vs less than Vp. ஓகே, அப்ப Pங்கிறது அந்த பிரைமரி அந்த முதன்மை சுற்று, Sங்கிறது அந்த துணை சுருள்ல இருக்கக்கூடிய அந்த கம்பி சுருள்களின் எண்ணிக்கையை நம்மளுக்கு கொண்டு வரும். சோ நம்பர்ல எண்ணிக்கையும் கொண்டு வர்றதுனால Ns greater than Np. புரியுதாப்பா? greater than Np. சோ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மின் அழுத்தம் நம்மளுக்கு எப்பயுமே கரண்ட் எவ்வளவு கொண்டு போறாங்க அப்படின்னா 220 வோல்ட் தான். நம்ம வீடுகளை யூஸ் பண்ணக்கூடிய மின் அழுத்த கரண்டோடைய வோல்ட் எவ்வளவு இருக்குன்னா 220 வோல்ட். புரிஞ்சாப்பா? அப்ப ஏற்று மின்மாற்றில செட் டவுன், செட் அப். ஏற்று மின்மாற்றினா செட் அப். டிரான்ஸ்பார்மர்ல செட் அப் இருக்கு, செட் டவுன் இருக்கு. செட் டவுன்னா அதிகமா வரக்கூடிய மின் அழுத்தத்தை குறைக்கணும், குறைவாக்கணும். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா மின்னாற்றல் வேஸ்ட் ஆகாம இருக்கணும். அதே சமயத்துல மின் சாதனங்கள் பாதுகாக்கப்படணும். மின் சாதனங்கள் பாதுகாக்கப்படுறதுக்கும் மின் அழுத்தத்தை அந்த மின் ஆற்றலை வேஸ்ட் ஆகுறத குறைக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கு தான் எது யூஸ் பண்ணிருக்காங்க? ஏற்று மின்மாற்றி. புரியுதா? ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுவோம். எதுக்காண்டி? சோ அந்த மின் சாதனத்துக்கு ஏத்த அளவுக்கு மின்னோட்டத்தை மின்னாற்றலை என்ன செய்யணும்? எடுக்கணும். குறைவா இருந்தா அதிகரிச்சுக்கணும், அதிகமா இருந்தா என்ன செஞ்சுக்கணும்? குறைச்சுக்கணும். புரியுதாயா? அப்ப ஏற்று மின்மாற்றியுடைய வேலை என்ன? குறைந்த மாறுதிசை மின் அழுத்தத்தை உயர் மாறுதிசை மின் அழுத்தமாக என்ன செய்து மாற்றுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா Vs greater than Vp. முதன்மை சுருள்ல உள்ள கம்பி சுருள் எண்ணிக்கை விட துணை சுருள்ல இருக்கக்கூடிய கம்பி சுருள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். பாத்துக்கோ, சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய அந்த துணை சுருள்ல இருக்கக்கூடிய கம்பி சுருள் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. முதன்மை சுருளை காட்டிலும் துணை சுருள்ல இருக்கக்கூடிய கம்பி சுருள்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அத நீ மைண்ட்ல இது பண்ணிக்கிறணும். புரியுதா? அப்ப முதன்மை சுருள்ல கம்பி சுருள் எண்ணிக்கை கம்மியா இருக்குது. யாரு அதிகமா இருக்காங்க? துணை சுருள்ல இருக்கக்கூடிய கம்பி சுருள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. புரியுதா? அப்ப குறைந்த மின் அழுத்தத்தை அதிக மின் அழுத்தமாக மாற்றக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா ஏற்று மின்மாற்றி. அடுத்து பார்க்கக்கூடியது என்னது? இறக்கு மின்மாற்றி. அதுக்கு அப்படியே மாத்தி ஆப்போசிட்டா சொல்லணும். எப்படின்னா உயர் மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக என்ன செய்து மாற்றுது. அப்ப செட் டவுன் அதிகமா வரக்கூடியத லெவல என்ன செய்யுது? குறைக்குது. சோ குறைக்கிறதுனால இதுக்கு என்னன்னு சொல்றாங்க? இறக்கு மின்மாற்றின்னு சொல்றாங்க. இதுக்கு அப்படியே மாத்தி சொல்லணும் Vs less than Vp. Vs less than Vp. அதே மாதிரி எண்ணிக்கையில சொல்லணும்னா Ns less than Np.
அங்க எப்படி முதன்மை சுருளை காட்டிலும் துணை சுருள தான் எண்ணிக்கை, கம்பி சுருளின் எண்ணிக்கை எப்படி இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சு. அதை அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. முதன்மை சுருள எண்ணிக்கை அதிகமா இருக்கும், துணை சுருள கம்பி சுருளின் எண்ணிக்கை குறைவா இருக்கும். புரியுதா? ஒரே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. முதன்மை சுருள கம்பி சுருள் கம்மியா இருந்தால் அது வந்து ஏற்று மின்மாற்றி. முதன்மை சுருள கம்பி சுருள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது இறக்கு மின்மாற்றி. புரிஞ்சாப்பா? அப்ப இந்த டிரான்ஸ்பார்மர்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு இது ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. என்ன செய்யுது? உயர் மின்னழுத்தத்துல இருக்கக்கூடியதை குறைந்த மின்னழுத்தத்துக்கு மாற்றுது. அதே மாதிரி அதிக மின்னழுத்தத்துல இருக்கக்கூடியதை குறைந்த மின்னழுத்தத்துக்கு மாற்றக்கூடியதுனாலதான் இதை வந்து ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றின்னு சொல்றோம். புரியுதா? சோ அந்த மின் அழுத்தம் எவ்வளவு தூரத்துக்கு வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், மாத்தி கொடுக்கணும். அதிகமா இருந்தா கூட்டி கொடுக்கணும், குறைவா இருந்தா அதை வந்து அதிகரிச்சு காட்டணும். புரியுதா? சோ இந்த மாதிரி மின் அழுத்தத்தினுடைய வேறுபாட்டையும் மின்னோட்டத்தையும் வந்து சமன் செய்யறதுக்காண்டிதான் இந்த மின் மாற்றிகளை நம்ம என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறோம். ஏற்று மின்மாற்றியும் இறக்கு மின்மாற்றியும். சோ அதுக்குரிய ஃபார்முலாவை பாத்துக்கோங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்ப ரெண்டு பேரும் தான் நம்ம கம்பேர் பண்றோம். முதன்மை சுருள்ல இருக்கக்கூடிய கம்பி சுருள்களின் எண்ணிக்கை, இன்னொன்னு வந்து துணை சுருள்ல இருக்கக்கூடிய கம்பி சுருள்களின் எண்ணிக்கை. சோ இதுல பாத்தீங்கன்னா வோல்ட் அப்படியே மாத்திருக்கும். துணை சுருள்ல தான் 220 வோல்ட் இருக்கும். முதன்மை சுருள்ல பாத்தீங்கன்னா 110ல இருந்து 120 வோல்ட் தான் ஏற்று மின்மாற்றில. அதே மாதிரி இறக்கு மின்மாற்றில பாத்தீங்கன்னா முதன்மை சுருள்ல கம்பி சுருள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்ப என்ன இது கொண்டு வராங்க அப்படின்னா, சுற்றுகளின் கம்பி சுருள்ல இருக்கக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதுல உருவாகக்கூடிய மின் ஓட்டம், மின் ஆற்றலின் அழுத்தம் எப்படி இருக்குமா, அதிகமா இருக்கும். புரிஞ்சாயா? கம்பி சுருள்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதில் உருவாகக்கூடிய மின்னோட்டமும் மின் ஆற்றலும் என்ன இருக்கும்னா அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப கம்பி சுருளின் எண்ணிக்கை குறைவாகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், மின் அழுத்தமும் மின்னோட்டமும் குறைவாக காணப்படும். புரியுதா? அப்ப எண்ணிக்கை தான் நம்மளுக்கு கொண்டு வராங்க, கம்பி சுருள்களுடைய எண்ணிக்கை. அப்ப முதன்மை சுருள கம்பி சுருள் எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சுன்னா அது ஏற்று மின்மாற்றின்னு சொல்றோம். முதன்மை சுருள கம்பி சுருள் எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சுன்னா இறக்கு மின்மாற்றி. அப்ப இறக்கு மின்மாற்றியில என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமா வரக்கூடியதை என்ன செய்யணும், குறைக்கணும். சோ துணை சுருள்ல பாத்தீங்கன்னா 110 வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இது ரெண்டு புரிஞ்சாயா? ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. வழக்கை விதி பிரகாரம் எது இருந்துச்சு, ஏசி மின் இயற்றி, டிசி மின் இயற்றி. ரெண்டு பாத்துக்கோ. மின் இயற்றியில 2 ஏசி டிசி, மின் மாற்றியில 2 ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. ஓகேயா? சரி, அடுத்து உங்களுக்கு தெரியுமால, ஒரு ஏற்று மின்மாற்றி வந்து மின் அழுத்தத்தை அதிகரிக்குது, ஆனா மின்னோட்டம் வந்து குறைக்கப்படுது. மின் அழுத்தம் அதிகரிக்கப்படுது, ஆனா மின்னோட்டம் என்ன செய்தான், குறைதான். சோ இந்த அடிப்படையில தான் வெப்பம், ஒளி போன்ற வழியில வந்து மின்மாற்றியில வந்து ஆற்றல் இழப்பு ஏற்படும் சொல்றாங்க. இதுல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கயா. என்னன்னா, ஏற்று மின்மாற்றிக்கும் இறக்கு மின்மாற்றிக்கும் உள்ள இது என்ன அப்படின்னா, முதன்மை சுருளின் எண்ணிக்கை N1 by துணை சுருளின் எண்ணிக்கை N2. நம்பர்ஸ் ஏற்று மின்மாற்றியில் எப்படி இருக்கும், NS செட் டவுன் செட் அப் parallel series சப்போர்ட்டிங் இதுல இருக்கும். அப்ப முதன்மை சுருள்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை, சுருள்களின் எண்ணிக்கை N1 by துணை சுருள்ல இருக்கக்கூடிய அந்த சுருள்களின் எண்ணிக்கை N2 ஈக்குவல் டு, இது யாருக்கு ஈக்குவலண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த மின் அழுத்தத்துக்கு. முதன்மை சுருள்ல இருக்கக்கூடிய மின் அழுத்தம் VB by துணை சுருள்ல இருக்கக்கூடிய மின் அழுத்தம் VS. சோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குறைந்த மின் அழுத்தத்தை ஏற்று மின்மாற்றி என்ன செய்து அதிக மின் அழுத்தமாக மாற்றப்படுது. அப்படியே மாத்தி கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலா, துணை சுருள்களின் எண்ணிக்கை N2 by முதன்மை சுருள்களின் எண்ணிக்கை N1 ஈக்குவல் டு, இங்க மின்னோட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னோம், மின்னோட்டமானது குறைக்கப்படுது. அப்போ முதன்மை சுருளின் மின்னோட்டம் I2 by துணை சுருளின் மின்னோட்டம் I1 IP IS. அப்ப முதன்மை சுருளுக்கு Pன்ற லெட்டர் கொடுத்துருக்காங்க, துணை சுருளுக்கு வந்து Sன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சோ இந்த ஃபார்முலாவை நீ பாத்துக்கறணும். சரி, ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மின் மாற்றியில வந்து முதன்மை சுருள்ல வந்து 800 சுற்றுகள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோயா. முதன்மை சுருள்ல 800 சுற்றுகள், துணை சுருள்ல 8 சுற்றுகள். அப்ப இது என்ன மின்மாற்றின்னு சொல்லு பார்க்கலாம். முதன்மை சுருள்ல கம்பி சுருளின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்ப இது இறக்கு மின்மாற்றியா ஏற்று மின்மாற்றியா? இது முதன்மை சுருள்ல கம்பி சுருள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுது. அப்ப இது கண்டிப்பா என்னது, இறக்கு மின்மாற்றி.
இறக்கு மின்மாற்றி. சோ இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா எவ்வளவு அளவுக்கு மின் அழுத்தம் உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்குரிய ஃபார்முலா என்னது? ES by EP. முன்னாடி பார்த்தோம்ல, முதன்மை சுருளின் கம்பி சுருளின் எண்ணிக்கை பை துணை சுருளின் கம்பி சுருளின் எண்ணிக்கை. இங்கிட்டு வந்து மின் அழுத்தம் இருக்கா? சோ அதே அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்தத இந்த வந்து ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ES by EP equal to NS by NP. எஸ்ங்கிறது துணை சுருள், பிங்கிறது முதன்மை சுருள். எஸ்ங்கிறது துணை சுருள், பிங்கிறது முதன்மை சுருள். சோ அதுல அதனுடைய இதை போடுவோம். ஃபர்ஸ்ட் துணை சுருள் எவ்வளவு இருக்கு? சுற்றுக்கள் எண்ணிக்கை 8. முதன்மை சுருள் என்ன எவ்வளவு இருக்கு? 800 இன்ட்டு எவ்வளவு இருக்கு வோல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 220 வோல்ட். அப்ப ரெண்டையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2.2 வோல்ட் கிடைச்சிருக்குது. அப்ப வெளியிடக்கூடிய மின் அழுத்தம் எவ்வளவா இருக்கும்னா 2.2 வோல்ட். புரிஞ்சாயா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மின்காந்தத்தினுடைய பயன்கள்லாம் என்ன அப்படின்னா, மின்காந்தவியலும் இன்ஜினியரிங்கும் சேர்ந்து நம்மளுக்கு நிறைய மின் சாதனங்கள் வந்து உருவாக்கியிருக்கு. அது எது எதுலாம் இருக்கு அப்படின்னா, மருத்துவத்துறையில இருக்கு, தொழிற்சாலைகள்ல இருக்கு, ஈவன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின், இது மேக்னெட்டிக் ட்ரெயின் இருக்கு இல்லையா, காந்தத்துக்கு தொடர வேண்டி அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்குல்ல, அதுவுமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு? மின் காந்தவியலை தான். புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் 3 சாதனங்கள் உங்களுக்கு பயன்பாட்டுல கொடுத்துட்டாங்க. ஒலிபெருக்கி, காந்த தூக்கல் தொடர்வண்டி, ட்ரெயின் இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில MRI ஸ்கேன் எடுப்பாங்களா, MRI ஸ்கேனு. சோ அந்த இது எல்லாமே வந்து இந்த மின் காந்தவியல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதாயா? இப்ப ஃபர்ஸ்ட் யார பாக்குறோம் அப்படின்னா ஒலிபெருக்கி. ஸ்பீக்கர் நான் வச்சுக்கோ. ஸ்பீக்கர்ல என்ன இருக்கும்? பின்னாடி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியில ஒரு சல்லடை மாதிரி ஒரு இதை வந்து மூடி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு கம்பி கடத்தி, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மேக்னெட். புரியுதா? இந்த மேக்னெட் ஆனது அந்த கம்பியில போய் எப்ப இதாகும்னா மின் காந்தமா மாறும் போது, நல்லா பாத்துக்கோ, மின்னோட்டம் பாயும் போது அது மின் காந்தமாக மாறி அந்த இரும்புல போய் என்ன செய்யுதுன்னா அதிர்வுகளை உண்டாக்குது. அந்த அதிர்வுகளை உண்டாக்குறது மூலமா இந்த ஒலிபெருக்கியானது என்ன செய்யுதுன்னா அதிர்வடைஞ்சு நம்மளுக்கு அந்த செய்திகளை வந்து கேட்க வைக்குது. புரியுதா? அப்ப அதிர்வுகளை வந்து அதிகரிக்க செய்து நம்ம காதுகளை சுற்றி காற்று ஒலி அலைகளை வந்து ஊடுருவ செய்யுது. அப்ப நல்ல ஸ்பீக்கரை நம்ம கலட்டிட்டு பார்த்தோம்னா, ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா, ஒரு பாக்ஸ் தான், உட்டன் பாக்ஸ் தான். உட்டன் பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாமிர கம்பினால ஆகின ஒரு இது இருக்கும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட். சோ மேக்னெட்டை ஒட்டிலும் ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த மேக்னெட் அதிர்வடையும் போது அந்த பேப்பரும் வைப்ரேட் ஆகும். சோ வைப்ரேட் ஆகி நம்மளுக்கு அந்த சவுண்ட் வந்து என்ன செய்யும்னா அதிகரிச்சு காட்டக்கூடியதா இருக்கும். ஒலி பெருக்குது. அப்ப ஒலியை அதிர்வடைவதன் மூலமா நம்மளுக்கு அதிகரிச்சு காட்டக்கூடியதா இருக்குது ஒலிபெருக்கி. ஓகே. அதுக்கடுத்து காந்த தூக்கல் தொடர் வண்டி என்ன அப்படின்னா, காந்த தூக்கல் தொடர் வண்டி இது என்ன செய்யுது அப்படின்னா, 2 இது பார்த்தோம் இல்லையா, ஈர்ப்பு விசை, விலக்கு விசை. எப்ப ஈர்ப்பு விசையா இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும்போது. வடக்கும் தெற்கும் இணையும் போது ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே திசைகள் ஒன்றை ஒன்று விலக்கு விசை. அப்ப விலக்கு விசை தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த ட்ரெயின் இயங்குது. இந்த மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து விலக்கு விசையின் அடிப்படையில் தான். எப்படி அப்படின்னா, இப்ப வடக்கும் வைக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யும்? ரிப்பல் பண்ணும், விளக்கும் ஒன்றை ஒன்று. அப்ப விளக்கும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்டவாளத்துல இருந்து அந்த ட்ரெயின் ஃபாஸ்டா மூவ் ஆகி போயிடும். ஏன்னா அது ஒட்டலை இல்லையா, விளக்குதல் மூலமா அது என்ன செய்யுதுன்னா அந்த அந்த ட்ரெயினோடைய சக்கரத்தை வந்து அந்த தண்டவாளத்துல ஒட்ட விடல. அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய சக்கரத்திலயும் ஒரு மேக்னெட் இருக்கும், அதே மாதிரி தண்டவாளத்திலயும் ரயில்வே தண்டவாளத்திலயும் ஒரு மேக்னெட் இருக்கும். இந்த 2 மேக்னெட்டுமே பாத்தீங்கன்னா ஒரே திசையை நோக்கி இருக்கும், வடக்கு திசையை நோக்கி இருக்கும். ஏன் ஒரே திசையை நோக்கி வச்சிருக்காங்க? அப்பதான் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? விளக்கும். விளக்குறது மூலமா இந்த ட்ரெயின் ஆனது என்ன செய்யணும்? ரொம்ப ஃபாஸ்டா அந்த தண்டவாளத்துல மூவ் ஆகி வேகமா போயிருது. அப்ப அந்த எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்? அந்த ட்ரெயின் ஆனது ஸ்டாப் ஆகும். புரியுதா? அப்ப விலக்குதல் விசை, ஈர்ப்பு விசை, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த ட்ரெயின் வந்து நம்மளுக்கு இயங்குது. புரியுதா? அப்ப ஒன்றை ஒன்று விளக்கல் மூலமா தண்டவாளத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டும் அந்த ட்ரெயினுடைய சக்கரத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டும் ஒன்றை ஒன்று விளக்குது.
சோ விளக்குறது மூலமா அந்த தண்டவாளத்துல ட்ரெயின் ஆனது எப்படி போகுதுன்னா வேகமாக இயங்குது. புரிஞ்சாப்பா? அப்ப மின் தூக்கல் தொடர் வண்டி அந்த விளக்குதல் விசை, ஈர்ப்பு விசை அப்படின்ற அந்த மெயினான அந்த கான்செப்டை வச்சுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இயங்கக்கூடியதா இருக்குது. ஓகே. சோ அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மின்காந்த புலத்தை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா, புற்றுநோய் இருக்கக்கூடியவங்களை வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தெரப்பி, ரேடியோ தெரப்பின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா புற்றுநோய் உருவான செல்களை வந்து அந்த சூட்டு மூலமா என்ன செய்யறாங்க, வெப்பத்தின் மூலமா கில் பண்றாங்க, கொல்றாங்க, அழிக்கிறாங்க. புரியுதா? அப்ப ரேடியோங்கிறத அந்த ஒளி உமிழக்கூடிய அந்த ரேடியோ கதிரியக்க உலோகத்தை பயன்படுத்தி சோ அதன் மூலமா கதிர்வீச்சுகளை வந்து அந்த எந்த உறுப்புல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்புல கதிர்வீச்சுகளை வந்து செலுத்தி அந்த பாதிக்கப்பட்ட செல்களை வந்து என்ன செய்யறாங்க, அழிக்கிறாங்க. புரியுதா? சோ அப்ப உருவாகக்கூடிய வெப்பம் வந்து அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. இதே இதுதான் நம்மளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்கல்ல. அப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா காந்த புலம் வந்து கீழே இருக்கும். சோ அதுக்கு மேலதான் நம்ம படுக்கிறோம்ல. சோ அந்த படுக்கிறதுல பாத்தீங்கன்னா காந்த இது கொடுத்திருப்பாங்க. சோ அந்த காந்த புலமும் மின் ஓட்டமும் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மின் இயக்கு விசை அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனோ ஸ்கேனர், எக்ஸ்ரே, இது எல்லாமே மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய உபகரணங்களாலும் சரி, இல்ல போக்குவரத்து துறையில, தொழிற்சாலைகள்ல, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மின் காந்தவியல் வந்து அதிக அளவுக்கு பயன்பட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து கொண்டு வந்தாங்க. சோ எப்ப இந்த மின்காந்தவியலை கொண்டு வந்தாங்க, 20ஆம் நூற்றாண்டுலதான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன நினைச்சாங்க, காந்தவியல் வேற, மின்னோட்டவியல் வேற அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அயர்ஸ்டெட் வந்து அந்த கிளாஸ் எடுக்கும் போதுதான் அந்த காந்த ஊசி பெட்டி என்ன செஞ்சிருக்கு, விலகல் அடைஞ்சிருக்கு இல்லையா? அப்படி விலகல் அடையும் போதுதான் அப்ப மின்னோட்டத்தின் மூலமா இந்த காந்த ஊசி பெட்டிக்கும் ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத அந்த அயர்ஸ்டெட் என்ன செஞ்சாருன்னா கண்டுபிடிச்சாரு. புரியுதா? அதுக்கப்புறம் வந்தவங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஆராய்ச்சிகள் பண்ணி ரெண்டுமே தனித்தனியா இல்ல, காந்தவியலும் மின்னோட்டவியலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஒன்னா இணைச்சு மின் காந்தவியலா கொண்டு வந்தாங்க. புரியுதா? சோ இந்த மின் காந்தவியலை வந்து கொஞ்சம் என்ஜினியரிங் அந்த இதையும் கொஞ்சம் புகுத்தி நம்மளுக்கு நிறைய மின் சாதனங்களை வந்து எலக்ட்ரானிக்கல் சாதனங்களை வந்து உருவாக்குனாங்க. சோ அப்படி உருவாக்குனதுலதான் ஒரு 3 எடுத்துக்காட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்ன? ஒலிபெருக்கி, மின்காந்த தூக்கல் தொடர்வண்டி, அடுத்து மருத்துவத்துறையில யூஸ் பண்ணக்கூடிய அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங், எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கக்கூடியது, இது எல்லாமே. புரியுதா? சோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மின்னோட்டமும் கடத்தி பாயக்கூடிய மின்னோட்டமும் காந்த புலமும் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய தூண்டு மின் இயக்கு விசை, சோ அந்த விசையின் மூலமாக நம்மளுக்கு செயல்படக்கூடியதா தத்துவத்தை நம்மளுக்கு உருவாக்கி சொல்லியிருக்காங்க. புரியுதாப்பா? அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வழக்கை விதி பார்த்தோம். சோ வழக்கை விதி மூலமா இயங்கக்கூடியது மின் மாற்றிகள். அப்ப மின் இயற்றியில வந்து 2 வகையான மின் இயற்றி இருக்கு. ஏசி மின் இயற்றி, டிசி மின் இயற்றி. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், டைரக்ட் கரண்ட். ஓகே. சோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கும் டைரக்ட் கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நழு வளையங்கள் பயன்படும், அதுல வந்து பிளவுபட்ட வளையங்கள் பயன்படும். இதுல வந்து மின்னோட்டத்தின் திசையை மாற்றும், அதுல மின்னோட்டத்தின் திசை என்ன செய்யாது, மாறாது. ஒரே கரண்டா தான், ஒரே டைரக்ஷன்ல தான் என்ன செய்யும், இயங்கக்கூடியதா இருக்கும். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பார்மர் பார்த்தோம். டிரான்ஸ்பார்மர்ல 2 இது, ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப். ஸ்டெப் டவுன், ஸ்டெப் அப் டிரான்ஸ்பார்மர்ல ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி என்ன செய்யும், அப்ப உயர் மாறுதிசை மின் அழுத்தத்தை குறை மின் திசை இதா மாத்தும், இல்லாட்டினா அதிக உயர் மின் அழுத்த மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மின் அழுத்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றக்கூடியதா இருக்கு. இதுல 2 சுருள் இருக்கு. ஒண்ணு முதன்மை சுருள், இன்னொன்னு வந்து துணை சுருள். அதுல சுத்தி இருக்கக்கூடிய அந்த கம்பி சுருள்களின் எண்ணிக்கையை தான் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த இது செயல்படுது. புரியுதா? சோ கடைசியா பார்த்தது அந்த மின்காந்த புலத்தை வச்சு நம்மளுக்கு என்னென்ன நம்ம டே டு டே இதுல வந்து பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்கள் என்னென்ன. புரியுதாவா? சோ இதோட இந்த லெசன் என்ன செய்யுதுன்னா முடியுது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்தோம், காந்த புலம்னா என்ன, காந்த விசை கோடுகள், ஓகே, காந்த விசை கோடுகளின் பண்புகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்த புலத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு, தூண்டு மின்னியக்கு விசைன்னு கொண்டு வந்தாங்க. பிளமிங்கோட இடக்கை விதி. சோ அந்த இடக்கை விதி தத்துவத்தின் பிரகாரம் யாது என்ன இயங்குச்சுன்னா மின் மோட்டார். ஓகே, மின் மோட்டார்ல என்ன இருக்கும்,
இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுது. இல்ல, மின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுது. அப்ப மின் மோட்டார் எது எதுல யூஸ் பண்றோம்? நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டர், மிக்சி, இந்த ஜூசரு, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மின் மோட்டார் தான். மின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுது. அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்கடா தம்பி, ஒன் வேர்ட்லயும் கேட்பாங்க. மின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறக்கூடியதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடு, இல்ல இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாறக்கூடியதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சோ டக்குன்னு சொல்லணும். மின் ஆற்றல் இயக்க ஆற்றல் தான் மின் மோட்டார், இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாத்துனா ஏசிடிசி ரெண்டுமே. சோ ஏசிடிசிங்கிறது தூண்டு மின் இயக்கு விசை வழக்கை விதி பிரகாரம் இயங்குது. மின் மோட்டார் இடக்கை விதி பிரகாரம் இயங்குது. புரிஞ்சா? அப்ப வழக்கை இடக்கை விதி, அதுக்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டு. சோ அது என்ன தத்துவத்தின் அடிப்படையில இயங்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். புரியுதா? அடுத்து லாஸ்டா இருக்கக்கூடியது மின் மின் மாற்றி பார்த்தோம். ஏற்று மின் மாற்றி, இறக்கு மின் மாற்றி, அதுல இருக்கக்கூடிய இது. புரியுதா? சரி, அதுக்கடுத்து இன்னைக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னா விரிவான விடையில கொடுத்துருக்கேன். டிசி மோட்டாரின் தத்துவம், அமைப்பு, வேலை செய்யும் விதம். இப்பதானே பார்த்தோம். டிசில என்ன இருக்கும்யா? 2 நிலைகாந்தங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வக வடிவ உள்ளீடகம், என்ன வளையங்கள் இருக்கும்? பிளவுபட்ட வளையம் இருக்குமா, நழுவு வளையங்கள் இருக்குமா? பிளவுபட்ட வளையங்கள். டிசில பாத்தீங்கன்னா பிளவுபட்ட வளையங்கள் காணப்படும். புரியுதா? சோ அதுல நேரடியா தான் கரண்ட் போகும். ஏபிசின்னு ஒரே திசையில தான் இயங்கும். புரியுதா? சோ அந்த அதனுடைய அமைப்பையும் செயல்படு விதத்தையும் குறிக்கணும். அடுத்து மின் மாற்றின் இரு வகைகளை விளக்குக. 2 மின்மாற்றி பார்த்தோம். ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. சோ உயர்ந்த இருக்கக்கூடிய உயர் மின்னழுத்தத்தை குறைவா மாத்தக்கூடியது இறக்குது, குறைவா இருக்கக்கூடியதை உயர மாத்தக்கூடியது ஏற்று மின்மாற்றி. இந்த ரெண்டுக்குரிய ஃபார்முலாவும் சொல்லுங்க, அதுக்குரிய இது கொண்டு வந்துக்கணும். அடுத்து ஏசி மின்மாற்றியின் நேர்த்தியாக படம் வரைந்து குறிக்க. அப்ப அந்த படம் கண்டிப்பா அந்த ஏசி டிசி மின்னியற்றிகள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன ஞாபகத்துல வச்சுக்கறோம்னா, ஒரு நிலை காந்தத்தை போட்டு வடக்கு தெற்கு அப்படிங்கிற நிலை காந்தங்களை வரைஞ்சிரு. சோ அந்த நிலை காந்தங்களுக்கு இடையில ஒரு செவ்வக வடிவ உள்ளீடகம், உள்ளீடகம் போட்டு அதுக்கப்புறம் நழுவு வளையமா பிளவுபட்ட வளையங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரையசனே? நிலை காந்தங்கள் N S என்ற நிலை காந்தம். அந்த நிலை காந்தத்துக்கு நடுவுல எவ்வளவு தூரத்துக்கு நீங்க நிலை காந்தம் வரைஞ்சிருக்கியோ அதுக்கு ஏத்த அளவுக்கு இந்த செவ்வகம் இருக்கணும். இந்த தப்பு பண்ணுவேன், காந்தத்தை பெருசா போட்டுட்டு அந்த செவ்வக வடிவ உள்ளீடகத்தை சின்னதா போட்டிருப்பேன். அந்த மாதிரி போடக்கூடாது. காந்த புலம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அந்த காந்த புலத்துக்கும் அந்த கடத்திக்கும் இடையே இருக்கக்கூடிய மின் இயக்கு விசை ஆறாம் மார்க் மாதிரி போட்டு காமிச்சிருக்கணும், கோடு கோடா போட்டு. புரியுதா? அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நிலை காந்தத்தை வரைஞ்சிருக்கோமோ அது ஃபுல் சைஸுக்கு நம்ம அந்த செவ்வக வடிவ உள்ளீடகத்தை வரைஞ்சிடணும். ABCDங்கிற உள்ளீடகம். அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு கம்பி சுருள் நீண்டிருக்கணும். அதுக்கு கீழே நழுவு வளையங்கள். ஏசியா இருந்தா நழுவு வளையங்கள் போடு, டிசியா இருந்தா பிளவுபட்ட வளையங்கள் போடுங்க. இந்த வளையங்களை சுத்துறதுக்கு தூரிகைகள் B1 B2ங்கிற புஷஸ். சோ அதுல 2 இது போட்டுங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு சர்க்கியூட் இணைச்சிடணும், மின் சுற்று சர்க்கியூட். சோ மின் சுற்று சர்க்கியூட் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு மின் களம் கீ. ஏன்னா கீ எதுக்கு கொடுக்கறோம்னா மூடிய சுற்றுல மின்னோட்டம் பாயும். எலக்ட்ரான்களின் இயக்கம் தான் மின்னோட்டம் சொல்றோம். அப்போ மூடிய சுற்றுக்குள்ளதான் அந்த மின்னோட்டமானது பாயும், திறந்த சுற்றுல பாயாது. புரியுதா? சோ அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த தூரிகையோட ஒட்டி தான் நம்ம என்ன வரைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த மின் கடத்தி சுற்று வரைஞ்சிருக்கணும். புரியுதா? அப்ப என்னென்ன இருக்கணும்? 4 பொருள் இருக்கணும். நிலை காந்தம், அந்த செவ்வக வடிவ கடத்தி, நழுவு வளையங்கள், கடைசியா இருக்கக்கூடியது மின் சுற்று. இந்த 4மே வரைஞ்சு 4யுமே நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? குறிச்சிருக்கணும். புரியுதா? இதுல திசை மாற்றிகளாக யார் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாரு சொல்லியிருக்கணும்? அந்த வளையங்கள், நழுவு வளையங்களும் பிளவுபட்ட வளையங்களும் மின்னோட்டத்தினுடைய திசையை மாற்றக்கூடியதா இருக்கு. புரிஞ்சாப்பா? சரி, இந்த 3 விரிவான விடையிலுமே படிச்சு நீ என்ன செஞ்சிருக்கணும்? டெஸ்ட் நோட்ல டெஸ்ட் எழுதி பேரண்ட்ஸ்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும். புரியுதா? சரி, இப்ப இந்த லெசன்ல இருந்து காந்தவியலும் மின்னோட்டவியலும் காந்தவியலும் மின்காந்தவியலும் இதோட முடியுது. கொஸ்டினருக்கு மிஸ் வர்றேன். இதுல இருந்து யாராவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. புரியுதா? டவுட் நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிற. அப்படி வந்தாலுமே நான் அன்மியூட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ மித்த சவுண்டுகளை தான் கேட்க வர்றியே தவிர நீ கொஸ்டினை கேட்க மாட்டேங்கிற. புரியுதா?